Welcome back friends, welcome back to EC Biology. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன் process. சோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பாக்டீரியா தான். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன் ப்ராப்ளம் இல்லைங்களா? சோ கான்ஜுகேஷன் அப்படின்னா ஒரு பேக்டீரியா இன்னொரு பாக்டீரியாக்கு 6 பைலட்ஸ் மூலமா அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேரு கான்ஜுகேஷன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படிங்கிறது from one bacteria to another bacteria வந்து போகும். ஜஸ்ட் நேக்கட் DNA அப்படியே வந்து அப்டேட் பண்ணிக்கும் அவ்வளவுதான். சோ இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டக்ஷன். சோ இதுல என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு பாக்டீரியாவுக்கு இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகும் தான். ஆனா எப்படி ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆர்கனிசம் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா பாஜ். சோ பாக்டீரியா பாஜ் என்ன இஸ் a வைரஸ். ஓகேங்களா? அந்த வைரஸோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா பாஜ் வைரஸ் வந்து பாக்டீரியா மட்டும் தான் இன்ஃபெக்ட் பண்ணும். என்னன்னா இந்த ஹியூமன்ஸ் இன்ஃபெக்ட் பண்ற எவ்வளவு வைரஸஸ் இருக்கு அதே மாதிரி அந்த பாக்டீரியா பாஜ் அப்படிங்கிற வைரஸ் பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும்னா அதோட ஜெனடிக் மெட்டீரியல் உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணி விட்டோம். அந்த பாக்டீரியா பேஜ் ஜெனடிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ பாக்டீரியா இன்ஜெக்ட் பண்ணிடும். ஓகேங்களா? சோ அதுதான் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த பாக்டீரியா பேஜ் வந்து ஒரு பாக்டீரியால இருக்கிற டிஎன்ஏ எடுத்து இன்னொரு பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. அப்போ ஒரு பாக்டீரியால இருக்கிற டிஎன்ஏ இன்னொரு பாக்டீரியா என்ன இருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ அப்ப என்னது அந்த ஜெனடிக் ரீகாம்பினேஷன் நடக்குது. அதனால இது ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல டூ டைப்ஸா நடக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட், இன்னொன்னு ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜெனரலான மீனிங் சோ ஜெனரலா ஒரு ஸ்பெசிபிக்கான விஷயம்லாம் கிடையாது. ரேரா ஏதோ ஒரு இது ஒரு டிஎன்ஏ வந்து உள்ளுக்குள்ள ஓடிடும். அதை வந்து ஜெனரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டிஎன்ஏனா இது குட்டி குட்டி பீஸா உடையும் போது இது எந்த பீஸ்னாலும் என்ன ஆகலாம் இன்னொரு டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இந்த பீஸ் தான் போகுங்கிறது இதெல்லாம் கிடையாது. ஆனா ஜெனரலைஸ் அப்படின்னு சொல்லும்போது சாரி ஸ்பெஷலைஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுல கூடிய பர்டிகுலர் ரீஜன் தான் போகுமே தவிர எந்த போர்ஷனாலும் போக முடியாது. ஓகே, அதுல கூடிய ஸ்பெசிபிக் டிஎன்ஏ மட்டும்தான் ஆகும் இன்னொரு பாக்டீரியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜெனரலைஸ்ட்னா எந்த ஒரு பார்ட் ஆஃப் த டிஎன்ஏவும் இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஜெனரலைஸ். ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ பார்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இங்க வாங்க பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்ட் டிரான்ஸ்ஃபெக்ஷன். சோ பாக்டீரியோபேஜ். ஓகேங்களா? சோ பாக்டீரியோபேஜ்னு ஆல்ரெடி சொல்லிருக்கேன். இதுதான் வந்து பாக்டீரியோபேஜ். அது நான் ஆல்ரெடி செப்பரேட்டா வீடியோ போட்டுருக்கீங்களா? அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டிக் சைக்கிள் ஐசோஜெனிக் சைக்கிள்ல. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது போயிட்டு ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. இப்படி பண்ணும்போது என்ன பண்ணும் அதோட டிஎன்ஏ உள்ளுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணுது. இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவோட குரோமோசோம். ஓகேங்களா? அதோட டிஎன்ஏ. இப்ப இந்த டிஎன்ஏ உள்ள ரெட் கலர் போறது வந்து அந்த வைரஸோட டிஎன்ஏ உள்ளுக்குள்ள போகுது. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள போன உடனே பாக்டீரியோட டிஎன்ஏ சின்ன சின்ன பிராக்மெண்ட்ஸா உடைச்சு விடும். பிராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்ப வந்து இந்த வைரஸோட டிஎன்ஏ உள்ளுக்குள்ள என்டர் ஆகுதோ போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய அதோட குரோமோசோம் டிஎன்ஏ சின்ன சின்ன பீஸஸா உடைஞ்சிரும். ஓகேங்களா? பிரேக் டவுன் பண்ணி டீக்ரேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ தான் உள்ளுக்குள்ள போனுச்சு. இங்க வந்து நிறைய டிஎன்ஏ இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா சோ அந்த வைரஸ் டிஎன்ஏ என்ன பண்ணுது பாக்டீரியாவோட மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி அதோட டிஎன்ஏ ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கும். நல்ல ரெப்ளிகேஷன் பண்ணி நிறைய நம்பர்ஸ் பெருக்கிக்கும். அது நடக்குது. இது முடிஞ்சு இல்லையா? சோ நெக்ஸ்ட் என்னன்னா பேக்கேஜிங் நடக்கும். பேக்கேஜிங் அப்படின்னா வைரஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் பிளஸ் ஜெனடிக் மெட்டீரியல். அதுதான் வந்து வைரஸ். ஓகேங்களா? சோ இந்த அவுட்டர் இருக்கு இந்த அவுட்டர் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து புரோட்டீன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல். அது டிஎன்ஏவா இருக்கலாம் ஆர்என்ஏவா இருக்கலாம். இந்த கேஸ்ல அது வந்து டிஎன்ஏ. ஓகேங்களா? இப்ப பேக்கேஜிங் நடக்கும். உள்ளுக்குள்ள வந்து புதுசா வைரஸ் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இப்படி ஃபார்மேஷன் ஆகும்போது சோ அந்த புரோட்டீன் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஃபுல்லா பேக் பண்ணும். ஆக்சுவலா இங்க இருக்குல்ல நிறைய டிஎன்ஏஸ் இருக்கு இல்லையா? சோ ஒவ்வொரு டிஎன்ஏ என்ன பண்ணுது உள்ளுக்குள்ள பேக்கேஜிங் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்து பேக்கேஜிங் நடக்கும். இப்படி பேக்கேஜிங் நடக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டலா வைரஸோட டிஎன்ஏ பேக் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டான் அது உள்ளுக்குள்ள உடஞ்சு கிடக்குது இல்லையா பாக்டீரியோட டிஎன்ஏ பேக் பண்ணிடும். ஓகேங்களா? பேக்கேஜிங்ல சம் எரர் வந்து நடக்கும். அதான் இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது வந்து வைரலோட பேஜ். இந்த பேக்கேஜிங் நடக்கும்போது வைரஸோட டிஎன்ஏ பேக்கேஜ் பண்ணிருக்கு. அது கரெக்டான பேஜ் வைரஸ். ஓகேங்களா? ஆனா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு வந்து தவறுதலா என்ன பண்ணிடுச்சு அதோட டிஎன்ஏ எடுக்கிறதுக்கு பதிலா பாக்டீரியோட டிஎன்ஏ வந்து பேக்கேஜ் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்கு பேரு டிஃபெக்டிவ் பார்ட்டிகல். டிஃபெக்ட்னா அர்த்தம் தவறுதலா வந்து பேக் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுதான் வந்து பேக்கேஜிங் நடந்து முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ அது வந்து லைஸ் பண்ணும். சோ லைஸ்னா என்ன அர்த்தம்னா லைக் உடைச்சு வெளியில வரதுதான் லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ உடைச்சிரும். லைட்டிக் சைக்கிள்ல உடைக்குது இல்லையா? அதுதான் ஆக்சுவலா உடைச்சு வெளியில எல்லா வைரஸும் வெளியில ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலா ரிலீஸ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வைரஸும் வெளியில வருது. இது போயிட்டு என்ன பண்ணும் இன்னொரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். இப்படி பண்ணும்போது இது போயிட்டு இதே மாதிரி மறுபடியும் அதே ப்ராசஸ் நடக்கும். ஆனா இந்த டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் தெரியுது இல்லையா? டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் என்ன இருக்கு அந்த புரோட்டீனுக்கு உள்ள யார் இருக்காங்க பாக்டீரியாவோட டிஎன்ஏ இருக்காங்க. அப்ப
இது வந்து என்டையர் டிஎன்ஏ கிடையாது, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ தான் உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பேஜ் போய் என்ன பண்ணுனா இன்னொரு பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் பண்ணுது. இது வேற பாக்டீரியா, இது வேற பாக்டீரியா. அதனால என்ன சொல்றாங்க, ரெசிபியன்ட் செல். ரெசிபியன்ட் அது உள்ளுக்குள்ள வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம், இதுல ரிசீவ் பண்றது. ஸோ இது வேற ஒரு பாக்டீரியா, அதனால தான் ப்ளூ கலர்ல டிஎன்ஏ கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு தான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு பாக்டீரியா போய் இன்ஃபெக்ட் பண்ணுது. இன்ஃபெக்ட் பண்ணும்போது அதோட டிஎன்ஏ உள்ளுக்குள்ள போகுமா, உள்ளுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. உள்ளுக்குள்ள போனா என்ன நடக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ள போயிட்டு இன்டகிரேட் ஆகும். இன்டகிரேட்னா டிஎன்ஏவோட டிஎன்ஏ மிங்கிள் ஆகும் ஆக்சுவலா. இப்போ இதுதான் வந்து அது ஒரிஜினல் டிஎன்ஏ வச்சுக்கோங்களேன். இது வந்து வெளியில இருந்து வந்த பாக்டீரியா நல்லா பாருங்க, உள்ள போயிட்டு அதோட சேர்ந்து இப்படி மிங்கிள் ஆயிடுச்சு ஆக்சுவலா. அதோட சேர்ந்து இருக்கும். இப்போ இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களா, மார்க்கர் இருக்கு. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வந்த டிஎன்ஏ, அதாவது டிஃபெக்டிவ் பார்ட்டிகுள்ள இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்க டிஎன்ஏ இது போய் என்ன பண்ணும், இது கூட இன்டெகிரேட் ஆகும். பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி நடிச்சு இன்டெகிரேட் ஆனதுனால ப்ளூ கலர் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணிருக்கு, வேற ஒரு பாக்டீரியோட டிஎன்ஏ அப்டேக் பண்ணிடுச்சு. அப்ப இதோட நேச்சர் எப்படி இருக்கும், ரெண்டு பாக்டீரியாவும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ்டா ஹைபிரிட் மாதிரி இருக்கும். அப்ப ஜெனடிக் ரீகாம்பினேஷன் அந்த இடத்துல நடந்திருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரலைஸ். இதுல என்ன விஷயம், ஏன் ஜெனரலைஸ்னு சொல்றாங்க அப்படின்னா கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுல வந்து ஸ்பெசிபிக்கான எந்த டிஎன்ஏ போகும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு டிஎன்ஏ என்ன பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ள போகலாம். ஏன்னா நிறைய பிராக்மெண்ட்ஸ் உடைஞ்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு டிஎன்ஏ ரேரா வந்து தவறுதலா ஏதோ ஒரு பேக் பண்ணுவோம், ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் டிஎன்ஏ உள்ளுக்குள்ள ஓடிடும், அந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதுதான் வந்து ஜெனரலைஸ். அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ல என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு ஸ்பெஷலா ஸ்பெசிபிக்கா பர்டிகுலர் டிஎன்ஏ மட்டும்தான் நாங்க உள்ளுக்குள்ள போக முடியும். அங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் நடக்குது, அதே மாதிரி டிஎன்ஏ உள்ளுக்குள்ள என்டர் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் இங்க நடக்கிற ப்ராசஸும் அங்க நடக்கிற ப்ராசஸும் வேற. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு, உள்ளுக்குள்ள வைரஸோட டிஎன்ஏ போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டீக்ரேட் ஆயிடுச்சு. டீக்ரேட்னா என்ன அர்த்தம், உடஞ்சிருச்சு. டிஎன்ஏ வந்து உடஞ்சிருச்சு. யாரோட டிஎன்ஏ, பாக்டீரியா டிஎன்ஏ வந்து உடஞ்சிருச்சு. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா டிஎன்ஏ உடையல, இன்டெகிரேட் ஆயிருக்கு. இன்டெகிரேட் என்னது, இங்க இருக்க கிரீன் கலர் வந்து பாக்டீரியாவோட டிஎன்ஏ. இப்போ இதுதான் வச்சுக்கோங்க, இப்போ நான் ரெட் கலர்லயே காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதான் வந்து அந்த வைரஸோட டிஎன்ஏ வச்சுக்கோங்க. இது வந்து பாக்டீரியா டிஎன்ஏ. இது போயிட்டு நான் உள்ளுக்குள்ள இன்டெகிரேட் ஆயிடுச்சு. இன்டெகிரேட்னா அது அதோட ஒன்னோட ஒன்னா மிங்கிள் ஆயிடுச்சு. இப்போ அது உடைக்க கிடையாது. இப்போ இது ஆயிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்க கிளியரா கவனிக்கணும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வேற கலர் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இன்டெகிரேட் ஆனதுக்கு அப்புறமா பேக்கேஜிங் நடக்கும். பேக்கேஜிங் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்டெகிரேட் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸா கட் ஆகும். அப்படி கட் ஆகும்போது நீங்க கிளியரா பாருங்க, இங்க கிரீன் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிரீன் பார்ட் எல்லாம் இப்படி உடையும் ஆக்சுவலா. உடைஞ்சிருச்சா? அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெட்டும் கிரீனும் சேர்ந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்படி உடையும் போது பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா இதுவும் சேர்ந்து உடையும். அப்படி உடையும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட் ரெட்டா இருக்கும், கொஞ்சம் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும், ஒரு ஹைபிரிட் மாதிரி தெரியுது இல்லையா? சோ இது பிரேக் ஆகும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வைரஸோட டிஎன்ஏவும் கொஞ்சம் பாக்டீரியா டிஎன்ஏ ரெண்டும் மிக்ஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஆனா இங்க அப்படி கிடையாது, பாக்டீரியா டிஎன்ஏ தனியா இருக்கும், வைரஸோட டிஎன்ஏ தனியா இருக்கும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் ஆயிருக்கும். பாக்டீரியா டிஎன்ஏ வைரஸ் டிஎன்ஏ ரெண்டுமே இருக்கு, கலந்து இருக்குது. அதே மாதிரி இங்க உடையும் போது அப்படிதான் நடக்கும். இந்த இடத்துல உடையும் போது என்ன சொல்லுங்க, கொஞ்சம் வைரஸோட டிஎன்ஏவும் கொஞ்சம் பாக்டீரியா டிஎன்ஏவும் மிக்ஸ் ஆகி வந்துருக்கு. சரிங்களா? சோ அதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. அப்போ இங்க வந்து அது பேக்கேஜிங் நடக்கும்போது ஸோ நிறைய டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் என்ன அர்த்தம், வைரஸோட டிஎன்ஏ இல்லாம பாக்டீரியா டிஎன்ஏவும் சேர்ந்து உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இங்க கிளியரா பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வைரஸ் பார்ட்டிகல் எல்லாத்துலயுமே என்ன இருக்கு உங்களுக்கு கிளியரா பாருங்க, கிரீன் கலர் ரெட் கலர், கிரீன் கலர் ரெட் கலர். அப்ப என்ன அர்த்தம், வைரஸோட டிஎன்ஏவும் பாக்டீரியா டிஎன்ஏவும் மிக்ஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் போயிட்டு வேற ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. வேற ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், இதே மாதிரி உள்ளுக்குள்ள போகும். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியாவோட டிஎன்ஏ மட்டும்தான் உள்ள போய் இன்டெகிரேட் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த புதுசா இருந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ அங்கிருந்து வந்த பாக்டீரியா டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏ மட்டும் சேர்ந்து இன்டெகிரேட் ஆயிருக்கும். இது ஜெனரலைஸ்ல. ஆனா ஸ்பெஷலைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சோ எந்த ஒரு டிஎன்ஏ வந்து அந்த வைரஸ் டிஎன்ஏ வந்து இன்டெகிரேட் ஆகிறப்போ அதுக்கு பக்கத்துல இருக்க டிஎன்ஏ மட்டும்தான் ஆக முடியும், டிரான்ஸ்பர் ஆக முடியுமே தவிர இதெல்லாம் வந்து அந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஆகாது. கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இங்க வந்து எந்த ஒரு டிஎன்ஏனாலும் டிரான்ஸ்பர் ஆகலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது, இந்த டிஎன்ஏ எல்லாம் டிரான்ஸ்பர் ஆகாது. எந்த ஒரு டிஎன்ஏ வந்து அந்த வைரஸோட டிஎன்ஏ பக்கமா இருக்குதோ, அதோட க்ளோஸ் அசோசியேஷன்ல இருக்குதோ, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ மட்டும்தான் ஆக முடியும். அந்த ஸ்பெசிபிக் டிஎன்ஏ மட்டும்தான் இன்னொரு பாக்டீரியாக்குள்ள டிரான்ஸ்பர் ஆக முடியும். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஸ்பெசிபிக்.
ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வைரஸோட டிஎன்ஏ பக்கத்துல இருக்கிற போர்ஷன் இது மட்டும் தான் ஆக முடியும், இன்னொரு பாக்டீரியாவை டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். அதனால இது ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதுவும் அதே மாதிரி இன்ஃபெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வைரஸோட டிஎன்ஏ பாக்டீரியா டிஎன்ஏ ரெண்டுமே சேர்ந்து தான் உள்ள போகுது. அப்படி இன்டெகிரேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கிறது புதுசா வந்த அந்த நியூவா இன்ஃபெக்ட் ஆனிச்சு இல்லையா அந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ. இங்க கிரீனா ரெட்டா இருக்குல்ல, கிரீன் கலர் வந்து இந்த பாக்டீரியாவோட டிஎன்ஏ, ரெட் கலர் வந்து வைரஸோட டிஎன்ஏ. மூணுமே மிக்ஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல. கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். சரி, ரெண்டுலயுமே என்ன விஷயம் நடந்திருக்கு, from one bacteria to another bacteria DNA transfer ஆயிருக்கு. ஸோ ஜெனரலைஸ்ட்ல ரேண்டமா ஏதோ ஒரு டிஎன்ஏ உள்ளுக்குள்ள போயிடும். ஸ்பெஷலைஸ்ட்ல எந்த ஒரு டிஎன்ஏ வந்து வைரஸோட டிஎன்ஏ பக்கமா வந்து அட்டாச் ஆயிருக்கோ அது மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இதுதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனோட டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.